ஸோ சங்கம் மருவிய காலத்தில் உண்டான இலக்கியத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பழமொழி 400. ஸோ 400ன்னு வந்திருக்கு. அப்போ 400 பாடல்கள் வந்து இருக்குது. இதுவும் அறநூல் தான். இதை எழுதினது வந்து முன்னுரை அரையனார் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட். ஸோ இன்னைக்கு பொது தமிழோட கிளாஸ் 62 தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து அறநூல்களோட பார்ட் 1 வீடியோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம இலக்கணம் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. அதாவது பகுதி ஆல இருக்கிற 21 டாப்பிக்கும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து திருக்குறள் பார்த்து திருக்குறளில் இருக்க 25 அதிகாரத்தோட விளக்கங்கள் வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ 61 கிளாஸஸில் நம்ம அதுதான் பார்த்தோம். இன்னைக்கு 62 இந்த கிளாஸில் வந்துட்டு பகுதி ஆல இருக்கிற 2வது டாப்பிக்கான அறநூல்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 1 வீடியோவில் நம்ம அறநூல்களோட முகவுரை மட்டும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம போன வீடியோ வரைக்கும் திருக்குறள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோம். ஸோ திருக்குறள்லேருந்து அன்பு அதிகாரத்துலேருந்து உளவு அதிகாரம் வரைக்கும் நம்ம வந்துட்டு பார்த்து வந்து முடிச்சிருக்கோம். ஸோ மொத்தம் இந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு 42 பேஜ் வந்து இருக்குது. இந்த பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் வந்துட்டு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேருந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த 42 பக்கத்தோட வீடியோ கிளாஸுமே ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இப்போது அறநூல் பற்றி நம்ம வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அறநூல் அப்படின்றதுல உங்களுக்கு சிலபஸ் என்னங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார், நான்மணி கடிகை எல்லாமே பார்த்துட்டு லாஸ்ட்டாக 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற பிற நூல்களோட செய்திகளையும் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு பகுதி ஆல வந்து சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக்ஸ். ஸோ இப்போது அறநூல்கள் பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ சங்கம் மருவிய காலத்தில் உண்டான இலக்கியத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீதி நூல்கள்னு சொல்லுவாங்க, இல்லைனா அறநூல்கள்னு சொல்லுவாங்க, இல்லைனா இருண்ட கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 14 கீழ்கணக்கு நூல்களை வந்து குறிப்பிடுறாங்க. இந்த 14 கீழ்கணக்கு அப்படின்ற வழக்கம் வந்து கொடுத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மயிலைநாதர் அப்படிங்கிறவர். ஸோ இந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற அந்த ஒவ்வொரு நூலோட பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலடி நான்மணி நாற்ப தைந்தினையும் பால் கடுங்க கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோ டேலாதி என்பதே கை நிலையா வாங்கீழ் கணக்கு. ஸோ இதெல்லாம் தான் அந்த நூல்களோட பெயர்களை வைத்து இருக்கிற பாடலாக வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கீழ்கணக்கு நூல்கள், அதாவது 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 எத்தனை 18ன்னு அர்த்தம். ஸோ 18 நூல்கள் வந்து இருக்கு. ஸோ அந்த 18 நூல்களில் அறநூல்கள் மட்டும் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 நூல் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, முப்பால், திருஹடிகம், ஆசாரங்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி இப்படின்னு 11 நூல்களை தான் நம்ம அறநூல்கள்னு சொல்லுவோம். ஸோ 18ல் வந்துட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு, 11 நூல் வந்து போயிடுச்சு. மீதி 7 நூல் இருக்கு. இந்த 7 நூலில் அகநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு 6 இருக்கு. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை அப்படின்னு 6 இருக்கு. ஸோ இப்போ 7ல் 6 போயிடுச்சு, மீதி 1 தான் இருக்கு. அந்த ஒரு நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா களவழி 40 அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்றாங்கன்னா புறநூல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அறநூல் வந்து 11, அகநூல் வந்து 6, நெக்ஸ்ட் புறநூல் வந்து 1. ஸோ டோட்டலா 18 நூல். இந்த 18 நூலை தான் 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நீதி நூல்கள்லயே சிறிதா இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னா 40. அதுவே நீதி நூல்களில் பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். அடுத்து வந்து அகநூல்களில் சிறிது வந்து கார் 40, அதுவே பெரிது வந்து திணைமாலை 150. அடுத்து வந்து ரெட்டை அறநூல்கள்னு சொல்லுவாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னா 40யும் இனியவை 40 தான் வந்து ரெட்டை அறநூல்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு 2 விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், 2வது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு
டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்ட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 11 கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள் தவிர மற்ற எல்லாமே வந்து சங்க காலத்துக்கு பிற்பாடான சங்கம் மருவிய காலத்தை வந்து சார்ந்ததாக இருக்குது. ஸோ திருக்குறள் வந்து அந்த காலத்தை சார்ந்தது கிடையாது. அந்த திருக்குறளை தவிர்த்து இது எல்லாமே வந்து சங்கம் மருவிய காலத்தை சார்ந்ததாக வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த 11 கீழ்கணக்கு நூலில் தான் கைநிலை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த கைநிலையை வந்து கீழ்கணக்கில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்நிலை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது, அந்த நூலை தான் கீழ்கணக்கு நூல்களாக வந்து கணக்கெடுத்துக்கிட்டு அறநூல்களை வந்து 12 இருக்கிறதாகவும் அகநூல்களில் 5 இருக்கிறதாகவும் அவங்க வந்து கணக்கிட்டு கூறுவாங்க. ஸோ இந்த 18 கீழ்கணக்கு நூல்களில் வந்து மருந்து பெயரால் அமைஞ்ச நூல்கள் வந்து 3 இருக்குது. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரிகடிகம், சிறு பஞ்சமூலம், ஏலாதி. ஸோ இதில் என்னென்ன மருந்தெல்லாம் இருக்குன்றத அந்தந்த நூல்களை பார்க்கும்போது உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ வந்து இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள், அதாவது இந்த 18 நூல்கள்லையும் எத்தனை பாடல் இருக்குது, அது அறம சார்ந்ததா, அகத்தை சார்ந்ததா, புறம சார்ந்ததா, அதோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாலடியார். நாலடியாரில் 400 பாடல்கள் இருக்குது. அது வந்து அறநூல். அதை எழுதினவங்க வந்து சமண முனிவர்கள், நிறைய பேர் சேர்ந்து அந்த நாலடியாரை வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து நான்மணி கடிகை. இதில் வந்து 106 பாடல்கள் இருக்குது. இதுவும் அறநூல்கள். இதை எழுதினது வந்து விளம்பி நாகனார். நெக்ஸ்ட் இன்னா 40 வந்து 40 பாடல் இருக்குது. அதுவும் அறம் நூலை சார்ந்தது. எழுதினவர் வந்து கபிலர். நெக்ஸ்ட் வந்து இனியவை 40, அதுலேயே 40ன்னு வந்துருச்சு பாருங்க. அப்படின்னா 40 பாடல், அதுவும் அறநூலை சார்ந்தது. இதை எழுதினது வந்து பூதன் சேத்தனார். நெக்ஸ்ட் வந்து திருக்குறள். அதில் நூல் வந்து 1330 நூல் இருக்கு. எழுதினவர் வந்து திருவள்ளுவர். அடுத்து வந்துட்டு திரிகடிகம். திரிகடிகம்ல 100 பாடல்கள் இருக்கு. அதுவும் அறநூல் தான். எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லாத்தனார். அடுத்து வந்து ஆசாரங்கோவை. அதுலேயும் வந்து 100 பாடல்கள் இருக்கு. அதுவும் வந்து அறநூல் தான். எழுதினது வந்து பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பழமொழி 400. ஸோ 400ன்னு வந்திருக்கு. அப்போ 400 பாடல்கள் வந்து இருக்கு. இதுவும் அறநூல் தான். இதை எழுதினது வந்து முன்னுரை அரையனார் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிறு பஞ்ச மூலம். இதோட பாடல்கள் வந்து 102 பாடல்கள் இருக்கு. இதுவும் அறநூல் தான். இதை எழுதினது வந்து காரியாசன். அடுத்து முதுமொழை காஞ்சி. இதுல மொத்தம் 100 பாடல்கள் இருக்கு. இதுவும் வந்து அறநூல். இதை எழுதினது வந்து கூடரூர் கிளார். அடுத்து வந்து ஏலாதி. ஏலாதியில 80 பாடல்கள் இருக்கு. அறநூலை சார்ந்தது. இதை எழுதினது வந்து கனிமேதாவியர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அறநூல்கள், 11 நூல்கள். இப்போ பார்க்க போறது அகநூல். அகநூல் என்னது? கார் 40. ஸோ 40ன்னு வருது. அப்போ 40 பாடல்கள். எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் கூத்தனார். அடுத்து ஐந்தினை 50. 50னா 50 பாடல் இருக்கு. அதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாறன் பொறையனார். நெக்ஸ்ட் வந்து ஐந்தினை 70. ஸோ மொத்தம் 70 பாடல் இருக்கு. இதை எழுதினது வந்து மூவாதியர். அடுத்து வந்து திணைமொழி 50. ஸோ இதை எழுதினது வந்து கண்ணன் சேத்தனார். அடுத்து திணை மாலை 150. 150னா 150 பாடல் இருக்கு. இதை எழுதினது வந்து கனிமேதாவியர். ஸோ இது வரைக்கும் அகநூல்கள் 5 அகநூல் பார்த்தாச்சு. இன்னும் மீதியா இருக்கிற ஒரு அகநூல் வந்து கைநிலை. ஸோ இந்த கைநிலையில 60 பாடல் இருக்கு. இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா புல்லாங்காடனார். அடுத்து வந்துட்டு லாஸ்டா இருக்கிற ஒரே ஒரு புறநூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா களவழி 40. ஸோ 40னா 40 பாடல் வந்து இருக்கு. இதை எழுதினது வந்து பொய்கையார் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இந்த கைநிலையை தான் சிலர் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்நிலையை ஆட் பண்ணி அறநூல்களை வந்து 12ஆ வந்துட்டு கன்சிடர் வந்து பண்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அறநூல் பத்தின இன்ட்ரோடக்ஷனாக இருக்கு. ஸோ என்னென்ன நூல்கள் இருக்கு, எதை வந்து பெருசுன்னு சொல்றாங்க, சிறுசுன்னு சொல்றாங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம நாலடியார் பத்தி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நாலடியார் பத்தி உங்களுக்கு ஓல்டு புக்கு, நியூ புக்ல என்னென்ன பாடல் இருக்கு, அந்த பாடலோட விளக்கங்கள், அந்த பாடல்ல இருக்கிற குறிப்புகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பார்க்கலாம். ஸோ எல்லாமே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணுங்க.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கிளாஸஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் என்னை ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் supersmart2k19. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.